ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? எப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களே, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமே நினைச்சு நீங்க போய் சொல்றீங்களா மாப்பிள்ள? இல்ல ஆண்டி, இந்த விஷயத்துல போய் யாராச்சும் போய் சொல்லுவாங்களா? நான் உண்மையை தான் சொல்றேன். இல்ல, இப்ப நாம அமைதியா இருந்தோம்னா அது விக்கியோட உயிருக்கு தான் ஆபத்து. அதனால என் குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து வரும். ஒருவேளை குணா மேடம் சொன்ன மாதிரி இந்த விஷயம் கவிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவ தப்பான ஒரு முடிவு எடுத்துருவா. அதனால அவளுக்கும் ஆபத்து. கண்டிப்பா நான் இப்ப பேசி ஆகணும். சார், எதுக்கு சார் இப்படி பொய் சொல்றீங்க? இது உங்க குழந்தை இல்ல சார். பொய் பேசுறது அவன் இல்ல, ஓம் பேத்தி தான். அது ஏன் குழந்தை இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது அஞ்சலி. அது ஏன் குழந்தை தான். சார் சார், நான் சொல்றேன் சார், இது இது உங்க குழந்தை இல்ல சார். அப்புறம் எப்படி நீங்க உங்க குழந்தைன்னு சொல்லுவீங்க? அது ஏன் குழந்தைன்னு உங்களுக்கே தெரியாது. அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க. மாப்ள, என்ன சொல்றீங்க? அவளுக்கே தெரியாம இது எப்படி நடந்திருக்கும்? ஏன்னா அது அவங்களுக்கே தெரியாம நடந்தது. புரியல மாப்ள. ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்ல நாங்க 2 பேரும் ஒரு நைட் ஃபுல்லா தனியா இருந்தோம். அப்ப அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க மயக்கத்துல இருந்தப்பதான் அந்த தப்பு நடந்துச்சு. அதனால உருவானதுதான் இந்த குழந்தை.